இன்னைக்கு நம்ம டெஸ்கார்ட்டுக்கே இன்ஸ்பிரேஷனா இருந்த ஒரு ஜீனியஸ பத்தி தான் பார்க்க போறோம். அவர் பேரு பாப்பஸ். முதல்ல ஒரு கேள்வி. 17ஆம் நூற்றாண்டு கணித மேதைகள் எப்படி நவீன உலகத்தை உருவாக்குனாங்க? பதில் கொஞ்சம் ஆச்சரியமானது. அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மறக்கப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை எழுதினது வேற யாரும் இல்ல, அலெக்சாண்ட்ரியாவின் பாப்பஸ். வாங்க அவரை பத்தி பார்க்கலாம். பாப்பஸ் பழங்காலத்துல அறிவு மையமா இருந்த அலெக்சாண்ட்ரியாவில தான் வாழ்ந்தாரு. இவரோட காலம் புகழ்பெற்ற டொலமிக்கு பிறகு தத்துவஞானி ப்ராக்லஸ்க்கு முன்னாடி. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் காலத்துல கணிதத்துல பெரிய முன்னேற்றமே இல்ல. ஆனா அப்போதான் பாப்பஸ் ஒரு மாஸ்டர் பீஸ உருவாக்கினார். அது பல நூற்றாண்டு அறிவை பாதுகாத்தது. அதோட பேரு கலெக்ஷன். மொத்தம் 8 வால்யூம்ஸ் கொண்ட ஒரு பெரிய தொகுப்பது. இது பழங்கால கிரேக்க ஜியாமெட்ரி, அஸ்ட்ரானமி எல்லாத்தையும் ஒரு டைம் கேப்சூல் மாதிரி சேமிச்சு வச்சுது. இதுல என்னெல்லாம் இருந்துச்சு பாருங்க. தேன்கூடு ஜியாமெட்ரி, கியூபை இரட்டி பாக்குறதுன்னு எக்கச்சக்க விஷயங்கள். ஆனா பல நூற்றாண்டுகளா இந்த அற்புதமான வேலை யூரோப்பாவில யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அப்புறம் 1888ல ஃபெடரிகோ கமாண்டினோவோட லத்தீன் மொழிபெயர்ப்பு எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. பாருங்க, தன் காலத்துல ஒரு டீச்சர், ஆனா மறுமலர்ச்சி காலத்துல ஒரு புரட்சிக்கான ஆதாரமா இருந்திருக்காரு. அவரோட படைப்புகள் மறுபடியும் கிடைச்சது ரெனே டெஸ்கார்ட் மாதிரியான சிறந்த மேதைகளையே பாதிச்சது. குறிப்பா பாப்பஸின் சிக்கல் ஒண்ணுதான் டெஸ்கார்ட்ட அனலிட்டிக் ஜியாமெட்ரியை உருவாக்க வச்சது. அது மட்டும் இல்ல, பியர் டி ஃபெர்மாவுக்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. கெப்லர், பாஸ்கல், நியூட்டன்னு பெரிய மேதைகள் எல்லோருமே பாப்பஸோட வேலையால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால பாப்பஸ் வெறும் கணிதம் மேதை மட்டும் இல்ல, அவர் பழங்கால அறிவுக்கும் நவீன உலகத்துக்கும் ஒரு பாலம்.